பிரகதீஸ்வர மாஹாத்மியம் 20ஆம் அத்தியாயம். வீரமார்த்தாண்டன் தனது முன்னோர்களைப் போல நாட்டை அரசாண்டான். இவனது ஆட்சியின் போது வேத பாடசாலைகளும் சாஸ்திர பாடசாலைகளும் தோன்றின. சாலைகளின் இரு மரங்கிலும் நல்ல பழங்கள் தரும் மற்றும் நிழல் தரும் மரங்களை பயிராக்கினான். வழிபோக்கர்களுக்காக இளைப்பாற மண்டபங்களை உண்டாக்கினான். தீட்சிதர்கள் வேள்விகளை நிறைவேற்றினர். யாகத்தில் கொடுக்கப்பெற்ற அவியால் தேவர்கள் வயிறு புடைத்தனர். அக்னிஹோத்திர வேள்வி சாலையிலிருந்து கிளம்பும் புகை மண்டலம் ஸ்வர்க்கத்திற்கு செல்லும் படிபோல் தோன்றியது. இவன் காலத்தில் சுமார் 60 ஆலயங்களை கட்டினான். மேலும் இவனுடைய முன்னோர் கட்டிய ஆலயங்களை பழுது பார்த்து அஷ்டபந்தன குடமுழுக்கும் செய்தான். இவனால் கட்டப்பட்ட ஆலயங்களில் சில திருநெய்தானம், திருப்பூர் துருத்தி, திருக்கண்டியூர் முதலிய சப்தஸ்தான சிவஸ்தலங்களையும், கும்பகோணத்தில் சாரங்கபாணி, சக்கரபாணி, சாரக்ஷேத்திரம் முதலிய வைஷ்ணவ ஆலயங்களையும் கட்டுவித்தான். சோமேஸ்வரம், நாகேஸ்வரம், கௌதமேஸ்வரம், விஸ்வநாதர் ஆலயம் ஆகிய சிவாலயங்களை கட்டுவித்தான். மகாமக குலத்தை செப்பனிட்டான். சேர மன்னனின் மகள் மாணிக்கவல்லியுடன் திறமையாக ஆண்டு வரும் நாளில் ஒரு நாள் இவனது அரசவையில் இருந்த தேவசர்மா எனும் ராஜ புரோகிதர் மன்னன் விரும்பியபடி கொங்கணேஸ்வரரின் வரலாற்றை கூறலுற்றார். தத்தாத்ரேயரின் சீடர்களுள் ஒருவர் கொங்கணர். இவர் சிவபெருமானை குறித்து இமயமலையின் ஒரு சிகரத்தில் பஞ்சாக்னி மத்தியில் இருந்து கொண்டு 100 ஆண்டுகள் தவமியற்றினார். இவரது தவத்திற்கு மகிழ்ந்து சிவபெருமான் தோன்றினார். அன்பனே, உனது தவத்தால் யாம் மகிழ்ந்தோம். நீ உனது காரிய சித்தி பெற வேண்டுமாயின் சமீவனம் என்னும் புனித இடத்திற்கு செல்வாய். இந்த சமீவனம் என்பது திருவையாற்றிற்கு தெற்கே காவிரியிலிருந்து 2 குரோச தூரத்தில், அதாவது 4 மைல் தூரத்தில் விண்ணூறு என்னும் நதி ஓடுகிறது. இந்த நதிக்கு தெற்கே மணிமுத்தா நதி ஒன்று ஓடுகிறது. இதன் கரையில் சுதா புஷ்கரணி என்ற பொய்கை கரை அன்னை ஆனந்தவல்லி உடனுரை தஞ்சபுரீஸ்வரர் ஆலயம் உள்ளது. அவரை வணங்கி அங்கிருந்து ஈசான திக்கில், அதாவது தென்மேற்கில் வசிஷ்டேஸ்வரர் வசிஷ்ட தீர்த்த கரையில் எழுந்தருளி இருக்கிறார். அதற்கும் தெற்கே நான் கரதலேஸ்வரர் என்ற பெயரில் லிங்கபடி எழுந்தருளி உள்ளேன். அங்கு தேவ தீர்த்தம் என்ற பெயரில் ஒரு தீர்த்தம் உள்ளது. இங்கு பராசர முனிவர் தவம் செய்து சித்தி பெற்றார். கரிகாலன் என்னும் சோழ மன்னனால் கட்டப்பெற்ற பெருங்கோயில் பிரகநாயகி சமேத பிரகதீஸ்வரரை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். அக்கோவிலிற்கு வடக்கே கொங்கணேஸ்வரர் என்ற பெயரில் ஒரு லிங்கத்தை ஸ்தாபித்து வழிபடுவாயாக. இங்கனம் செய்தால் நீ சித்தி பெறுவாய் என்று சிவபெருமான் கூறியருளினார். இதை கேட்ட குங்கண முனிவர் மகிழ்ந்து இமயமலையிலிருந்து தென்னாட்டிற்கு வரும் வழியில் கேதாரம், காஞ்சி முதலிய புண்ணிய ஸ்தலங்களையும் புனித தீர்த்தங்களில் நன்னீராடியும் காவிரி நதியை வந்தடைந்தார். சமீபனத்தை அடைந்து கொங்கணேஸ்வரரை உரிய இடத்தில் ஸ்தாபித்து வழிபட்டு ஸ்ரீ ருத்ர பஞ்சாட்சர மந்திர ஜபத்தால் தவம் இயற்றினார். 16 ஆண்டுகளான 12 ஆண்டுகளுக்கு பின் இறைவன் ரிஷபாரூடராக ஞானாம்பாளுடன் கொங்கண சித்தருக்கு காட்சி நல்கினார். கங்கையும் சந்திரனையும் தலையில் சூடியும் நீலகண்டம் விளங்க முக்கண்ணுடன் காட்சி நல்கினார் ஈசனார். கொங்கண சித்தர் ஈசனாரின் திருவடி பணிந்து துதித்தார். இவரது துதியை கேட்டு ஈசனார் கூறலானார், குங்கண முனிவரே, உன்னால் ஸ்தாபிக்க பெற்ற இந்த லிங்கத்தில் நான் எப்பொழுதும் வாசம் செய்வேன். எனக்கு முன்னுள்ள இந்த சித்த தீர்த்தத்தில் மூழ்கி, அதாவது ஐயன் குலத்தில் மூழ்கி என்னை எவன் ஒருவன் வணங்குவானோ அவன் எப்பொழுதும் என் அருகில் வசிப்பவனாவான். இங்கு இறப்பவனுக்கு முறைப்படி கைலாச பதவியை அளிப்பேன். புண்ணிய காலங்களிலும் 2 பருவ காலங்களில் உள்ள பிரதோஷங்களிலும் சோமவாரங்களிலும் சிவராத்திரி முதலிய புனித தினங்களிலும் என்னை எவன் வழிபடுகிறானோ அவனுக்கு யம தூதர்களால் எந்த பயமும் இல்லாமல் செய்கிறேன். உனது தவம் சித்தி ஆயிற்று. நீ கைலாயத்தை அடைவாயாக என்று கூறி முனிவருக்கு வரமளித்து அந்த லிங்கத்தில் மறைந்தருளினார். முனிவரும் சூரியனை நிகர்த்த வானரதத்தில் மூலம் கைலையை அடைந்தார். 20ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.